உனக்கு லாபம் எந்த அளவுக்கு பெருசா தெரியுதோ அதுல ரிஸ்க்கும் அந்த அளவுக்கு இருக்கும். என்ன மாதிரி ரிஸ்க் மேல காதல் இருந்தா நீ பண்ண, ஒன்னு மூழ்கிடுவ இல்லைன்னா கரை சேர்ந்துருவ. யார் ரிஸ்க் எடுக்க யோசிக்கலையோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பொட்டன்ஷியல் ரிட்டர்ன் வரும் ஃப்யூச்சரில். ஸோ டாடா கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 இயர்ஸ் ஆகியிருக்கு மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி டிசிஎஸ் கம்பெனி ஷேர்ஸ் எல்லாமே மேலே போயிருக்கு. 12 crore ஐபிஓவை கேட்டால் அவங்களுக்கு ஓவர் சப்ஸ்கிரைப் 4800 crores ஆயிருக்கு. ஒரு சின்ன பைக் டீலர் கம்பெனி 8 எம்ப்ளாயி தான் இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 12 crore ஐபிஓ 4800 crores ஓவர் சப்ஸ்கிரைப் இருக்குது. நேற்று நம்ம போர்ட்ஃபோலியோவில் விற்றது எல்லாமே இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கோம். இன்றைக்கி சில ஷேர்ஸை புக் பண்ணியிருக்கோம். இஎம்ஐ விட எஸ்ஐபி பெஸ்ட்டுன்ட்டு இந்த கோட் நல்லா இருக்குது. ஸோ எஸ்ஐபி அமௌண்ட் நம்மளுக்காக நம்ம மணி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணி தரோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் இருக்கிற ரிஸ்க்கை தெரிஞ்சுக்கிங்க. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. வாய்ப்பு கை நழுவி போனால் இழுத்து தக்க